ஹலோ வணக்கம். 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 ஓகே, இன்றைய நாளில் சிறப்பாக ஒரு பிறந்த நாள், 50வது பிறந்த நாள் அப்படித்தானே? சரி, ஓகே. எங்களுக்கு உங்களோட ஷார்ட் பேர் தான் தெரியும், தம்பி அண்ணான்னு சொல்லி. என்னென்னு உங்களை கூப்பிடுவாங்க பள்ளிக்கூடத்தில்? என்னென்னு உங்களை கூப்பிடுவாங்க? தசி அண்ணி. ஓகே, அழகான பேர் தசி அண்ணின்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்குமே வந்து தம்பி அண்ணான்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊர்ல எல்லாருக்குமே தம்பி அண்ணான்னு தெரியும். ஏன் அந்த தம்பி அண்ணான்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்கன்னு எங்களுக்கு ஒரு சொல்ல முடியுமா? அம்மா அப்பாவை தான் கேட்கணும். நீங்க கேட்கலையே, தம்பி என்று சொல்லி உங்களோட அம்மா அழகாக கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே வந்து தம்பி என்று சொல்லி கூப்பிடு, அழகான ஒரு பேர் தம்பி. இன்றைய 50வது பிறந்த நாள்ல வந்து உங்களோட மனைவி பிள்ளைகளுடன் உங்களோட வீட்டுல வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நான் வந்திருக்கிறேன். கட்டாயம் இந்த சர்ப்ரைஸ் யார் செய்திருப்பாங்கன்னு நீங்க சொல்லணும். இந்த பிறந்த நாள்ல வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஒருத்தங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுடைய பழகிய உறவு ஆக இருக்கலாம், ஒரு நெருங்கிய ஒரு நட்பு என்றுதான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து என்ன சொன்னா, ஹாப்பி பர்த்டே தம்பி அண்ணான்னு சொல்லி இந்த கிஃப்ட்டை தந்திருக்கிறாங்க. அழகான ஒரு ஒற்றை ரோஸை தந்திருக்கிறாங்க. ஏன் இந்த ஒற்றை ரோஸை தந்திருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கும் சிரிப்பு வருது. ஏன் இந்த ஒற்றை ரோஸை தந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சின்ன ஒரு குழு ஒன்று தந்திருந்தாங்க. ஷோட்டா ஒரு சின்ன ஒரு பேரை சொன்னா அவருக்கு விளங்குமென்று சொல்லியிருந்தாங்க. உங்களுடன் சின்னல்ல இருந்து ஒன்றா பழகிய ஒரு உறவு, ஒரு உன்னதமான உறவு, ஒரு பெரிய மனமில்லாத ஒரு நெருங்கிய ஒரு நட்பு என்று நான் நினைக்கிறேன். சில வேளைகளில் உங்களுடைய ஒரு பாசத்துக்குரிய ஒரு டெத்த உறவு என்று சொல்ல முடியாது. சரி, ஒற்றை ரோஸை தந்திருக்கிறாங்க. நீங்க சிரிச்சிட்டீங்க, அதுக்கு காரணம் என்ன? இந்த ஒற்றை ரோஸை மட்டும் தந்திருக்கிறாங்க. தந்தால தான் கேட்கணும். நன்றாக கதைக்கிறீங்க. ஒற்றை ரோஸை தந்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு விளங்கம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒற்றை ரோஸ் எந்த ஒரு கட்டத்திலையும் உங்களுக்கு நீங்களாம் சொல்றீங்களாம் இந்த ரோஸ் ஒன்று கொடுப்போம்னு சொல்லி அந்த தருணத்தில் உங்களுக்கு ரோஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. அழகான ஒரு ஐசிங் கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஒரு கேடிஹெச் வாகனம் ஒன்று நீக்குது. அதில் இந்த தருணத்தில் வந்து அடுத்த உங்களோட பிறந்த நாளுக்கு பிற்பாடு ஒரு கேடிஹெச் வாகனம் சில நேரம் இந்த கேட்டுக்குள்ளால வருவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். அந்த கேக்கில் வந்து வச்சு தந்திருக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்படி அந்த ரோஸையும் அதில் வச்சுட்டு, அந்த ரோஸை விடுறீங்கள் இல்லையே, என்ன பிரச்சனை? ரைட், அதையும் அப்படி பண்ணி வைங்க. ரைட், இந்த உங்களோட ஃபங்க்ஷனில் இந்த 50வது பிறந்த நாளில் வர முடியாதவங்க இந்த கிஃப்டை தந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கெஸ்ஸிங் ஜாராக இருக்கு. சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க? ஜெர்மன்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க, லண்டன்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. 2 பேர்ட்ட குடும்பமும் செய்து வேற ஒருவரும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை. சரி, பார்க்கலாம். ரைட், உங்களோட பாரியாரை நான் இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹரிபன்ல இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்து எல்லா உதவிகளையும் உங்களோட வளர்ச்சிக்கும் வந்து உங்களோட பாரியார் தான் முக்கிய காரணக்கர்த்தாக இருக்கிறாங்க. ரைட், அவங்க இந்த தருணத்தில் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சைடு வாங்க. இந்த சைடு ரைட், நீங்க மேரிபன்லேருந்து அவருடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் காரணம் நீங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். சரி, இந்த தருணத்திலேயே அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, பெரிய கிஃப்ட். அது ஒரு ஓப்பன் பண்ணுங்க நீங்க. அப்படி இங்க வண்டியில கிட்ட வச்சுட்டு. ஓகே, 3 பாக்ஸ். ஓகே, கொஞ்சம் நிக்கட்டும். 3 பாக்ஸ் வந்திருக்குது. ரைட், அந்த நடுவான் அதை எடுங்க. அதை எடுத்து தம்பி நான் அதை வேண்டுங்க. சரி, இந்த கிஃப்ட் வந்து இந்த பிறந்த நாளையொட்டி உங்களோட பாரியாருக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்கிறாங்க உங்களோட கையால். அதை நீங்கள் வேண்டிக்கொண்டு ஒரு ஓப்பன் பண்ணுங்க. அக்கா கிட்ட போங்க அவருக்கு. அழகான ஒரு சாரியை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. என்ன முகத்தில் சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. நல்லா இருக்குதா?
நல்லா இருக்கு. ஓகே, சரி, அடுத்ததாக இருக்கிற இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அதை தம்பி என்ன கையில் எடுங்க. அந்த கிஃப்டை கீழே இருக்கு. அப்படி இங்கே வைங்க சார், இங்கே கட்டில் வைங்க தம்பி என்ன அதை எடுங்க. ரைட், இந்த கிஃப்டை வந்து உங்களோட மகனுக்கு கொடுக்கும்படி தந்திருக்கிறாங்க போல இருக்குது. உங்களோட மகனுக்கு தம்பி நான் அதை ஓப்பன் பண்ணுங்க. அவருக்கு கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க கையில், அவர் ஓப்பன் பண்ணிட்டு. ஓகே, ஓப்பன் பண்ண வெளியில் எடுங்க. ஓகே, ஒரு அழகான ஒரு ஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்கா, அந்த கிஃப்டை தம்பி எண்ணிட்டு போங்க. அப்படி நீங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தீங்க. ஓ, ரைட். ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸும் தந்துருக்குறாங்க, அப்படி தானே? சரி, ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்கள், இந்த கேள்விக்கான விடையை அக்காட்ட விடுவோம். சரி, அவ சொல்லியிருக்கிறா தன் சகோதரம் என்று சொல்லி. உண்மையிலேயே அவற்ற சகோதரம் இல்லை. நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? மேக்கில் சொல்லுங்க, நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணுறீங்க? உண்மையிலேயே அவங்க சகோதரம் இல்லை. இந்த கிஃப்ட்கள் எல்லாத்தையும் யார் கொடுத்துருப்பாங்க? சகோதரம் இல்லை, உண்மையிலேயே சகோதரம் இல்லை. வேற இந்த சைட்ல இருந்து வந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? கடுமையாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, விட பக்கத்துலேயே இருக்குது. யாராக இருக்குது? உங்களோட பிள்ளைகள். நீங்கள் என்ன சொல்றீங்க தம்பி? என்ன உங்களோட பிள்ளைகள்? குடும்பம் தான், பிள்ளைகள் இல்லை, வாய்ப்பு இல்லை. உங்களோட வைஃப் செய்திருக்க மாட்டாங்களா? உங்களோட வைஃப் செய்திருக்க மாட்டாங்களா? உங்களோட மனைவி செய்திருக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? என்ன இப்படி சொல்லிட்டாரு? இல்லையே சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? எல்லாமே பார்த்து பார்த்து செய்து உங்களுக்கு ருசியான சாப்பாடுகள், உங்களுக்கு தேவையானவர்கள், இந்த வீட்டினுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே அவங்க செய்தும் பொழுது இந்த 50வது பிறந்த நாளில் வந்து என்னுடைய கணவனுக்கு வந்து சிறப்பாக இந்த தருணத்தில் வந்து எல்லோரும் மத்தியிலையும் ஒரு சர்ப்ரைஸாக வந்து நான் இதை செய்யணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க கட்டாயம். நீங்களே என்ன அப்படி சொல்றீங்க இல்லையான்னு சொல்லி? அப்படி ஒரு விஷயத்தை வர்றீங்க. உங்களை கேட்காமல், இது சர்ப்ரைஸ் வந்து கேட்காமல் செய்கிறது தான் கட்டாயமா ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம், ஒரு வியப்பூட்டும் விஷயம் தான் சர்ப்ரைஸ். என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு திடீரென்று தன்னுடைய அன்பை வந்து நான் உங்களை நல்ல பாசம் வச்சிருக்கிறேன் சில தருணங்களை வெளிப்படுத்துவா. இந்த தருணத்தில் வந்து அவள் அளவு கடந்த பாசத்தை எப்படி வெளிப்படுத்துவது வந்து இந்த மாதிரியான பரிசு பொருட்கள் மூலம் தான். என்ன சொல்றீங்களா? ஒவ்வொருக்கா பாருங்க, அவன் முகத்தை ஒருக்கா பாருங்க. முகத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன பார்க்க ஒருக்கா முகத்தை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. செய்திருக்க மாட்டாங்க இல்லை. ஆனால் இங்கே இருந்து எனக்கு தெரியுது அவங்கள எவ்வளவு அந்த கவலையை மனசில் வச்சுருக்கிறாங்களான்னு. சரி, பார்க்கலாம். அவங்களோட சைட்லேயே தொடர்ந்து செய்ய மாட்டாங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஷுவர், ரைட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று, நான் தந்த பொருட்களுக்கு இல்லை, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதை தேடி எடுங்க பார்ப்போம். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான், நீங்கள் தவறான விட சொன்னபடியாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, நான் தந்த பொருட்களுக்கு இல்லை. என்ன ஒற்றை ரோஸ்? அந்த காலத்துலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து ஒற்றை ரோஸை தூக்குறீங்களா? இன்றைக்கும் ஒற்றை ரோஸ் தான். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதை பிச்சு பார்க்கலாம், உடைச்சு பார்க்கலாம். இது கடிதங்கள் எதுவும் இருக்கிறது தெரியாத காலம். விளங்கல, அப்படி எடுத்துக்காட்டு காசு தந்துருக்கிறாங்க. ஓகே, சரி. இந்த நாளில் 50வது பிறந்த நாளையொட்டி உங்களுக்கு 50,000 ரூபா காசை தந்துருக்கிறாங்க. சரி, ஃபைனலாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? ஃபைனலாக சொல்லுங்க, முடிப்போம். ஃபைனலாக நீங்கள் யாரை சொல்கிறீங்க?
உங்களோட சகோதரம் இல்லைன்னு நான் சொல்றேன். சகோதரமும் சகோதரத்தின் குடும்பம். சரி, இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறான்னு சொன்னா ஜெர்மன்ல இருந்து அபினாஷ், ரீத்து உங்களுடைய பிராமக்கள் செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களோட லண்டன்ல இருக்கிற உங்களோட மருமக்கள் லோசான், சர்மி செய்திருக்கிறாங்க. ஓகே தானே? குடும்பத்துக்குள்ள வருது. கட்டித்தனமாக பதில சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒரு கவிதையோட தந்திருக்கிறாங்க. அதையும் ஒருக்கா படிச்சுட்டு ஓகேயா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். என் பாசத்துக்குரிய அண்ணாவுக்கு 50வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த தோழனாக, எனக்கு பிடித்த நபர்களில் முதன்மையானவனாக விளங்கிய என் அண்ணாவுக்கு 50வது பிறந்த நாள். அவர் கண்ட கனவுகளும் உற்சாகமும் கொண்ட நாளாக இன்று முதல் என்றென்றும் விளங்க எண்ணினிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணா, நீங்கள் என் சிறந்த தந்தையாகவும் அன்பான தோழனாகவும் சிறந்த சகோதரனாகவும் இருந்த உங்களை நினைத்து பெருமைப்படுகின்றேன். அண்ணா, மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டேன். வாழ்வின் மகிழ்ச்சியாக வாழ்வதை தெரிந்து கொண்டேன். பாசமாகவும் அன்பாகவும் இருக்க பழகிக்கொண்டேன். எல்லாம் உன்னாலே அண்ணா. என் அண்ணாவுக்கு அன்பு கலந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல சண்டைகள் வந்தாலும் அடுத்த நொடியே என்னை காக்கும், என்னுடன் சமாதானமாகும் என் தெய்வம் என் அண்ணன். என்றும் நீ நலமாய் வாழ மனமாற வாழ்த்துகிறோம் இந்த பொன்னான பிறந்த நாளினிலே. உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அண்ணா. எனக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் சிரிக்கும் அந்த சிரிப்பு போதும் அண்ணா. என் கஷ்டங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறிவிடும் தருணத்தை கொடுத்த என் அண்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் என்று சொல்லி உங்களோட ஜார் எழுதியிருப்பாங்க. ஜார் எழுதியிருப்பாங்க. அண்ணா அண்ணான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஜார் எழுதியிருப்பாங்க. தம்பி, உங்களோட ஆசை தம்பி குமரன். அப்படியா? சரி, அவர் தான் இந்த மாதிரியான ஒரு கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சண்டைகள் வந்தாலும் அடுத்த நோடி வந்து நீங்கள் கலகலப்பாக கதைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தன்னுடைய வளர்ச்சிக்கும் ஏதோ ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு நீங்கள் காரணம். எப்பவுமே உங்களுடைய உறவு எப்பயுமே நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட தங்கச்சியின் குடும்பத்தினரும் வந்து எப்பயுமே உங்களோட உறவு வந்து நீண்டு செல்லணும். இறைவனுடைய நல்லாசிகள் கந்தனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு நிறைவாக கிடைத்து உடலோட ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் நீடுழி காலம் வாழணும் என்று சொல்லி புதுக்குடியிருப்பு நாய் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி தேங்க்யூ ஸோ மச். குட் லக். நீங்கள் எப்படி எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? சரி, உங்களோட தம்பிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட தங்கச்சிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் என்ன சொல்றீங்க? நன்றியை தெரிவித்துக் கொள்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நல்லா இருக்கணும் என்று சொல்லி மீண்டும் பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அம்மா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பாரோ
ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பில கப்பில கோல இவ சிங்கல சுத்தின கால இது என்னன்னு கேள இனி இவன் தான் ஆளு கிளி நக்கிளி மீன் ஒரு கித்துல சுத்தின நீனு இது நிக்குது லைன் நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ துணைக்கு நான் இருக்கவா தினம் தினம் துடிக்கவா கொய்டா இருக்கு நான் பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மனாகிறேன் நானே போயட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன் ஏடி என்ன எங்காடி அடிச்ச ஏடி எட்டி கிடக்குறேன் ஏடி என்ன எங்காடி தொலைச்ச ஏடி நானும் முழிக்கிறேன் சொல்லிடு ஓகே நான் விக்கிற மெத்தல பாக்க கண்ணல கண்ணல லாக்க இது கல்யாண சோக்கே மின்னலு ஃபிளாஷ் உனக்கு கண்டது நெஞ்சுமே கிராஷ் உள்ளது போச்சே கதை கொண்டாட்டமாச்சே கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ பாமா பாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டெல்லா டெல்லா பிபிடுமே மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற